தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தேவன் கடந்த 5 மாதங்களை காத்து இந்த புதிய மாதத்தை கத்த காணும்படிக்கும் கத்த கிரியை செய்திருக்கிறார். அவருடைய தயவுக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய அன்புக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் இந்த மாதத்தையும் அவருடைய பெரிதான ஒரு கிருபையினாலும் தேவன் என் உள்ளத்தில் தேவன் வைத்திருக்கிற இந்த வார்த்தையானது வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனே தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்கள். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு அந்த நிருபத்தை எழுதும்போது அவருடைய சூழ்நிலைகள் சிறைச்சாலையிலே காணப்பட்டது. இந்த பகுதியானது எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற கிறிஸ்துவாய் இருக்கிறார். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். பொதுவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல இந்த சபையாருக்கு எப்படி காண்பிக்கிறார் என்றால், கர்த்தர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பனாய் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல இந்த சபைக்கு எதை காண்பிக்கிறார் என்றால், இந்த வசனமானது எதை நம்மை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாராம்? பிரதான மேய்ப்பராய் இருக்கிறபடினால் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். பாருங்க, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லையாம். இங்க சங்கீதக்காராகிய தாவீது சொல்லுகிறான், பரிசுத்தவான்களே என்றால் வேர் பிரிக்கப்பட்டவன், தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவன், தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த மனுஷனும், தேவ பயமுள்ள எந்த குடும்பமும் அவருக்கு என்ன இல்லையா? குறைவில்லையா. அது மட்டுமல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்தும் பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதான் சொல்லுகிறார், பிரதான மேய்ப்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் சார்ந்திருக்கும் போது, அவரை நம்பி இருக்கும்போது, அவரை தேடுகிறவர்களாக நாம் இருக்கும்போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடையும் பட்டினியாய் கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை. அப்போ ஒன்று, நாம் குறையுள்ள நாட்களிலே காணப்படுகிறோம். அநேக காரியங்கள் இப்போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நமக்கு எதிர்மாறாய்தான் காணப்படுகிறது. ஒரு குடும்பத்தை நடத்தவோ, பிள்ளைகளை படிக்க வைக்கவோ, நம் வாழ்வாதாரத்துக்கு உண்டான அநேக எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கிறபடினால், சுருக்கமாக சொன்னால் விலைவாசிகள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறபடினால், இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப தலைவனும், இந்த குடும்பத்தை வழி நடத்துகிற ஒரு தாய் தகப்பனும் எல்லாம் யோசிப்பார்கள், ஏன் இப்போது எல்லாமே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் தான் இந்த வசனம் எதை காண்பிக்கிறது என்றால், நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் ஒரு குறையும் இல்லை.
நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் ஒரு நன்மையும் குறைவில்லை. காரணம் என்ன என்றால், பிரதான மேய்ப்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் என்ன செய்கிறாரா? நிறைவாக்குகிறாராம். ஆகையால் தான் யாக்கோபின் புத்தகம், யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து பிதாவினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அப்போ நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால், அவர் ஐஸ்வர்யத்தின்படி நன்மையும் ஒரு குறைவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். அவருடைய வரமும் அவருடைய கிருபையும் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் பெற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகையால் தான் ஆபிரகாமின் நாட்களிலே கொடிய பஞ்சம் வந்தது. ஆயினும் அந்த பஞ்ச நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஆபிரகாமி தேவன் ஒரு குறைவில்லாமல் நடத்தினவராக இருக்கிறான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பஞ்ச நாட்களில் இருக்கும்போது தேவன் அவனோடு இருந்து அந்த பஞ்சத்திலே தேவன் அவனை 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபின் நாட்களிலே பஞ்சம் உண்டான போது தேவன் அந்த பஞ்சத்தை, அந்த குடும்பத்தை உயிரோடு காக்கும்படிக்கும் தேவன் முன்னதாகவே அங்கே யோசேப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார், அவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் கூட அப்படிதான் இருக்கிறது. ஆயினும் தேவன் நம்முடைய கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்கிறாரா? நிறைவாக்குறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னார். பரமபிதாவின் இடத்தை நோக்கி நாம் கேட்கும்போது நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற குறைவுகள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள், எதுவும் நன்மையாந்தாலும் அது கிருபையாந்தாலும் தேவன் நிச்சயமாகவே அந்த நன்மையும் அந்த பூரணமான வரத்தையும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தான் பாருங்க, இந்த 3 காரியத்தை நாம் பார்ப்போம். 18ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிரத்தின் கையிலே வரப்பெற்று கொண்டபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி, இந்த வசனத்தோடு சொல்லி 18ஆம் வசனத்தோடு சொல்லி 19ஆம் வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த பவுல் இங்கே சொல்லுகிறான், நான் எப்பாப்பிரத்தின் கையிலிருந்து உங்களால் அனுப்பப்பட்டதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, ஆயினும் என் தேவன் அவன் பிரதான மேய்ப்பர் அவனுக்கு தேவனாய் இருக்கிறபடினால், கர்த்தர் அவனுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறபடினால், அந்த வசனம் சொல்றது எனக்கு எல்லாம் கிடைத்தது. என்ன சொல்லுகிறான்? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, 3வது திருப்தி அடைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு எல்லாம் கிடைத்தது என்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கும் எனக்கு எல்லாம் கிடைத்தது. 2வது, அவருக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. 3வது,
அவன் திருப்தி அடைந்திருக்கிறான். தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும் போது நமக்கு எல்லாம் இது எனக்கு கிடைக்கலன்னு நம்ம சொல்ல முடியாதான், இது எனக்கு உண்டாயிருக்கவில்லைன்னு சொல்ல முடியாதான், எனக்கு திருப்தியா இல்லைன்னு சொல்ல முடியாதான். அப்போ ஒருவன் கிடைக்கலேன்னு சொன்னால், ஒருவனுக்கு உண்டாயில்லைன்னு உண்டாயிருக்கவில்லை என்று சொன்னால், ஒருவன் திருப்தி அடையவில்லை என்றால் அவன் உன்னும் தேவன் என்றே சரியாக அவன் கர்த்தரை தேடலைன்னு தெரியுது. தேவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, சிங்கக்குட்டி கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ஆகையால் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நன்மையோ கிருபையோ தேவன் நிச்சயமாய் கடந்த மாதத்தில் தொடர செய்த தேவன் இந்த மாதத்திலும் தேவன் என்ன செய்கிறாரு? தொடர செய்வாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்றால் நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமாகவும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தால் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு குறைவில்லாமல் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நன்மையினாலும் பூரண வரத்தாலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல எனக்கு எல்லாமே கிடைத்தது, அங்க என்ன சொல்றாரு? எனக்கு எல்லாமே கிடைத்தது. என்ன கிடைத்தது? தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருக்கு என்ன கிடைத்ததுன்னு பார்க்கும்போது தேவனுடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்ததா? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா! பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்ததா? கிருபை கிடைத்தது. ஆகையால் தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்ததா? கிருபை கிடைத்ததாம். ஆதியாகமம் 12:16 வாசிக்கும் போது அந்த பஞ்ச நாட்களிலே ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்ததா? தயவு கிடைத்ததாம். எஸ்தேரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எஸ்தேருக்கு கூட, எஸ்தேருக்கும் தன்னை காண்கிற எல்லா கண்களுக்கும் என்ன கிடைத்ததா? தயவு கிடைத்ததாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கும் அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைத்ததா? கிருபை கிடைத்திருக்கிறது. அவருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைத்ததா? தயவு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் அல்ல, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்திலிருந்து நமக்கு சேர வேண்டிய பங்கும் கிடைத்திருக்கிறதா. அல்லேலூயா! இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கும் அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் எனக்குரிய பங்கும் தேவன் என்ன செய்திருக்காரா? அளந்து போஷித்தவராய் இருக்கிறார். யாக்கேயின் குமாரனாகி ஆகூர் சொல்லுகிறார், எனக்கு ஐஸ்வர்யத்தையும் தர வேண்டாம், தரித்திரத்தையும் கொடுக்க வேண்டாம், எனக்கு அந்தந்த நாளுக்குண்டான பங்கு என்ன செய்தாரு? அளந்து போஷித்தாராம். அல்லேலூயா! இந்த நாளுக்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ தேவன் அதை கிடைக்க பண்ணுவான். இந்த மாதத்துக்கு உனக்கு தேவன் என்ன அருளப்பட வேண்டுமோ, தேவன் என்ன கொடுக்க நினைக்கிறாரோ, என்ன பெற்றுக்கொள்ள நினைக்கிறீர்களோ அது தேவன் நிச்சயமா என்ன செய்கிறாரா? தேவன் அது கிடைக்கும்படிக்கும் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! ஆகையால் தான் சொல்லுகிறான், பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு எல்லாம் கிடைத்தது. நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கும் தேவன் எல்லாமே கிடைக்கும்படிக்கும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் தேவன் அருளம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! ரெண்டாவது பாருங்க, அவர் பரிபூரணம் அடைந்திருக்கிறானாம். பூரணமாய் உண்டாயிருந்தது என்று மன்னிக்கவும், பூரணமாய் உண்டாயிருந்தது என்று சொல்வார். அவருக்கு எது உண்டாயிருந்தது என்றால்
எல்லாம் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது தெரியுமா? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், சமாதானத்துக்கு எனக்கு ஒரு குறைவும் இல்லை, சந்தோஷத்துக்கும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. பிரசங்கி 6:1 வாசிக்கும் போது, அந்த மனுஷனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் அவைகள் எல்லாம் அனுபவிக்கும்படிக்கும் தேவன் என்ன கொடுக்கலையாம்? அவனுக்கு தேவன் அனுகிரகம் கொடுக்கலையாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், எனக்கு பரிபூர்ணமாய் எல்லாம் உண்டாயிருந்தது. அப்ப தேவனிடத்திலிருந்து எனக்கு சமாதானத்துக்கு ஒரு குறைவும் இல்லை, சந்தோஷத்துக்கும் ஒரு குறைவும் இல்லை. நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்குற கிறிஸ்துவினாலே எனக்கு சமாதானத்துக்கு ஒரு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு ஒரு குறைவில்லை. இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை தெரியுமா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்கு, அனுபவிக்க எல்லாம் இருக்கு, ஆனால் அதை அனுபவிக்கும்படிக்கு அவனுக்கு இன்னும் இல்லை தெரியுமா? சந்தோஷம் இல்லை. ஆகையெல்லாம் சொல்ல, எனக்கு எல்லாம் உண்டாயிருந்தேன், எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, ரெண்டாவது சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகையெல்லாம் சொல்லுகிறான், பிரியமா தேவன் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளும் ஆயினும் என்னுடைய சமாதானத்தில் என்ன செய்தான்? உனக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்கிறான். உபத்திரத்தின் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு நேரிட்டாலும் அதன் மத்தியிலே தேவன் அவனுக்கு ஒரு சமாதானத்தில் ஒரு குறைவில்லாமல் தேவன் அவன் அந்த பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ முதலாவது எல்லாம் கிடைத்தது என்றால் தேவனிடத்தில் அவனுக்கு கிருபை கிடைத்தது, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு தயவு கிடைத்தது, அவனுக்கு அந்தந்த நாளுக்குனான தேவனிடத்தில் சேர வேண்டிய பங்கு அவனுக்கு கிடைத்தது. ரெண்டாவது, அவனுக்கு எல்லாம் உண்டாயிருந்தது என்று சொன்னால் அவனுக்கு எது உண்டாயிருந்தது என்றால், நான் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு சமாதானமும் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை எழுதும் போது அவன் எங்கே இருந்தான் தெரியுமா? சிறையில் இருக்கிறான். இந்த கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லும்போது அது எழுதுகிறவனே அவன் பவுலை மேலும் கீழேயுமாய் பார்க்கிறான். நீ இருக்கிறது சிறைச்சாலையிலே, ஆயினும் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் உனக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பூரணமாய் உண்டாயிருக்கிறது என்றால் சமாதானம். அந்த சமாதானத்தை எங்கிருந்து அவன் பெற்றுக்கொண்டான்? சமாதானம் மட்டுமல்ல, இந்த சூழ்நிலைகளுக்கு கூட நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது ஏன் தெரியுமா? என் கவலைகள் யாவையும் நான் ஒன்றுக்கும் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். உங்கள் குறைவுகள், உங்கள் கவலைகள், உங்கள் வேண்டுதல் என்னவோ ஜபத்தோடு சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் அவருடைய பரத்திலிருந்து தம்முடைய ஐஸ்வரியத்திலிருந்து உன் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கும் அந்த சூழ்நிலைகளை கூட தேவன் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராயிருக்கேன். ஏன் தெரியுமா? இனி என் கவலை, என் குறையை யார் பார்த்து கொள்ளுவாங்க? என் குறைவுகளை யார் பார்த்து கொள்வாங்க என்று
கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால தான். அந்த நம்பிக்கை அவனுக்கு எப்படி வந்தது என்றால், எப்படி எப்படி வந்தது என்றால் ஜெபத்திலே வந்தது. அந்த ஜெபத்தில் என்ன இருந்தது? அந்த ஜெபத்தில் என்ன இருந்தது? சோத்திரம் இருந்தது. அந்த ஜெபத்தில் என்ன இருந்ததுன்னா சோத்திரம் இருந்தது. ஆண்டவர் இதுவரைக்கும் என் குறைவுகளை நடத்தின தேவன், இதுவரைக்கும் போஷித்த தேவன், இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அவன் சோத்திரத்தோடு அவன் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவன் கவலை நீங்கினது மட்டுமல்ல, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பெற்றது. என் தேவன் இதுவரைக்கும் குறைவில்லாமல் நடத்தின தேவன் இன்னும் என் குறைவுகளை நீக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் பரத்திலிருந்து அவனுக்கு என்ன வந்துச்சா? ஒரு சமாதானம், சந்தோஷம் வந்தது. எப்படி தெரியுமா? அந்த சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தை ஏறெடுக்கும் போது என் தேவன் இன்னும் ஒரு குறைவில்லாமல் என்னை பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்ததுனால தான் கவலை நீங்கி விட்டது. அதுக்கு மாறாக என்ன வந்துச்சு? அவனுக்கு என்ன வந்திருக்கு? சமாதானமும் சந்தோஷம் வந்திருக்கு. ஆம், நீங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு என்ன உண்டாயிடுச்சுன்னா, கவலை நீங்கி விட்டது, எனக்கு சமாதானமும் சந்தோஷம் கர்த்தராலே எனக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நீங்கள் கூட நிறைய குறைவுகள் இருக்கு, சிலது சொல்லலாம், சில சொல்லக்கூட முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குறைவுகளும் உங்கள் கவலைகளையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தினால் அவர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு எப்போதுமே ஈசாக்கும் ஆபிரகாமும் தேவன் சோதித்த போது, அந்த சோதனை நாட்களிலே எல்லாம் இருக்கப்பா, ஆனால் பலி செலுத்துறதுக்கு என்ன இல்லை, ஆடு இல்லைன்னு சொல்லும்போது அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்ன சூழ்நிலை? கவலையான நேரம், துக்கமான நேரம். தேவன் எனக்கு ஏகசுதனாக என் குமாரனை கேட்டிருக்கிறாரே என்று பல குழப்பங்கள் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு உண்டாயிருந்த ஆபிரகாமுக்கு ஒரு சமாதானமும் உண்டாயிருந்தது. தேவன் எல்லாமே பார்த்து கொள்ளுவார் என்று ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம் காணப்பட்டார். இன்றைக்கு கூட உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று உனக்குள்ள ஒரு விசுவாசம், நம்பிக்கை வரணும்னா, முதல்ல உன் கவலை போகணும்னா, முதல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்யணும்? ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. உன் குறைவுகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுனாலே தீராது. உன் பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுனாலே அது போகாது. நீ சொல்ல வேண்டிய இடம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீ சொல்ல வேண்டிய, நீ தெரியப்படுத்த வேண்டிய இடம் கர்த்தர். அங்கே உன் மேய்ப்பனுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த மேய்ப்பன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிச்சயமாகவே உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது அவர் திருப்தி அடைந்தாராம். மூன்றாவது திருப்தி அடைந்தார். ஆத்மா, நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு ரெண்டு பசி இருக்கும். ஒன்று வயிற்று பசி, அது மாம்சத்துக்குரிய பசி. ரெண்டாவது ஆவிக்குரிய பசி. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு திருப்தி அடையணும்னா, இந்த ஆத்மாவுக்கு முதல்ல என்ன? முதல்ல வயிற்று பசி. அப்போது முதல்ல இந்த ஆத்மாவுக்கு வயிறு பசி இருக்கு. ரெண்டாவது ஆவிக்குரிய பசி இருக்கு. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு தேவன் ஒருவர் தான் அந்த பசியை போக்குற தேவனாய் இருக்கிறார். மார்க்கின் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அங்கே 3 நாட்கள் தொடர்ந்து தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே வனாந்தரத்திலே வந்த ஜனங்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கும் போது, அங்கே தம்முடைய ஜனங்களை பசியோடு அவர் அனுப்ப விருப்பம் இல்லாமல் கர்த்தர் வந்த ஜனங்களுக்கு, அவர் வந்த ஜனங்களை ஆத்மாவுக்கு என்ன செஞ்சிருக்காரா? சரீரீகமாக அவர் பசியுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரா?
திருப்தியாய் போஷித்தாராம். அல்லேலூயா. திருப்தியாய் போஷித்தாராம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வனாந்தரத்திலே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் காலையில் என்ன செய்தாராம்? மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை மிகுதியாய் சேர்த்தவனுக்கு ஐயோ இது மீந்திச்சே, இது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. குறைவாய் சேர்த்தவனுக்கு ஐயோ இது பத்தலேன்னு சொல்லலையா. யார் எந்தெந்த குடும்பத்தின் அளவின்படி அவர்கள் எடுத்தார்களோ கர்த்தர் அந்த மன்னாவை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாராம்? தம்முடைய ஜனங்களை போஷித்தார். உங்களுடைய ஆத்துமாக்களையும் உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் தம்முடைய மன்னாவாய் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்கிறார். பவுல் சொல்லுகிறான், என் ஆத்துமாவுக்கு என் ஆத்துமா ஒரு நாளும் பசியாய் இருக்கவில்லை. கர்த்தர் என் ஆத்துமாவை என்ன செஞ்சிருக்கிறார்? திருப்தியாய் போஷித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றார் பவுல், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படிக்கும் எனக்கு எல்லாம் கிடைத்தது, பூரணமாய் எனக்கு உண்டாயிருந்தது, எனக்கு திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்வார். எல்லாம் கிடைத்தது என்றால் என் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, அவருடைய கரத்திலிருந்து எனக்கு அனுதினத்தின் பங்கு எனக்கு கிடைத்தது, எனக்கு பூரணமாய் உண்டாயிருக்கிறது என்றால் என் கஷ்டத்தின் மத்தியிலும் என் கவலைகள் மத்தியிலும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எனக்கு சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருத்தது. காரணம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று கடைசியாய் சொல்கிறார். என் ஆத்துமாவை தேவன் ஒரு நாளும் பசியினாலே வாட பண்ணவில்லை. என் ஆத்துமாவுக்கு தேவையான என்னை வயிற்று பசியும் என் ஆத்துமாவுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவாய் கர்த்தர் என்னை திருப்தியாய் போஷித்தார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட தேவன் இந்த நாட்களில் கூட இந்த மாதத்தில் கூட கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று தான், அவர் பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. நீங்களும் நானும் தேவ பயமுள்ளவர்களாய் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் இந்த மாதம் மட்டுமல்ல உன் ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பவுலை போல சொல்லலாம், கர்த்தர் எனக்கு எல்லாம் கிடைக்கும்படிக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு எல்லாம் உண்டாக்கினார், கர்த்தர் எனக்கு திருப்தியாய் போஷித்தார் என்று, திருப்தியாய் நடத்தினார் என்று தேவன் நம்மை இந்த பூமியிலும் சாட்சியாய் நிற்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பாய்